நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வெளியே அந்த பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிக்கணும், விஜய் மற்றும் நம்ம வெண்பா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் ஒரு பக்கம் அவங்க கிட்ட இருக்கு. இந்த கனவுகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் இடம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நடக்குமா, இனி நடக்க போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த கேடுகட்ட தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வெளியே கரெக்டாக விஜய், மல்லி, கதிரேசன், ராஜேஸ்வரி, ரஞ்சிதம் இவங்க நேம் லிஸ்ட் எல்லாம் போட்டு இதில் குற்றவாளி எனக்கு தெரிஞ்சு ரகுவும் இருக்கான். ஆனால் அதில் குற்றவாளி மல்லி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு மல்லி மட்டும்தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கா. மல்லியை காப்பாற்றுறதுக்கு விஜய் வந்திருக்கா. மற்றபடி எல்லாரையும் ஒரு பக்கம் மல்லி தான் இன்வால்வ் பண்ணியிருக்கா. மல்லி தான் குற்றவாளி, அவளை ஃபர்ஸ்ட்டு நான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தோடையும் திமுரோடையும் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம தீபிகா. ஆடியன்ஸ் எல்லாரை பொறுத்த வரைக்கும் தீபிகா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி. எங்கள் மல்லியவடா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செம்ம கோவத்தில் இருக்காங்க தீபிகா மேலே. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம தீபிகா தான் தம்பிக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்காமல் தீர யோசிக்காம ஏதோ ஒரு தவறை செய்ய போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம உண்மையை விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் இது உண்மையா, இது பொய்யா இருக்குமா, இதுதான் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாம ஓஹோ இப்படி நடந்திருக்குமா, ஓஹோ அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் முட்டாள்தனமா யோசிச்சுன்னு இருந்தா அது யாரோட முட்டாள்தனம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நம்மளோட முட்டாள்தனமா தான் இருக்கும் இந்த இடத்துல. இதனால நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்கள கண்டிப்பா ஏதான ஒரு சூழ்ச்சிமத்துல சிக்க வச்சு அவங்கள அடின்னு அடிச்சு அவங்கள அந்த பிரச்சனைல இன்வால்வ் பண்ணி விட்டு நம்ம மல்லி இதில் வந்து தப்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா மல்லி இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மல்லியோட குறிக்கோள் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதாங்க, யாரையும் எதையும் சிக்க வைக்கக்கூடாது. நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு யாரையும் என்னையும் சிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சுன்னு இருக்காங்க. மல்லி திங்க் பண்றது எல்லாமே நடக்குமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்படி போற ரூட்ல நம்ம கரெக்டா போயின்னு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா சந்தோஷமா போகலாம். ஆனா அந்த ரூட் நமக்கு கரெக்டான பாதையா இருக்குமா, அந்த பாதை நமக்கு கரெக்டா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா தானே தெரியும். தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம், பொறுத்து வந்து பார்த்தா தான் புரியும். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் சிக்கல் நக்கல் விக்கல் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க நைட் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்லை, ரகுக்கு தான். தோப்பார் ரகு, நீ தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் மாட்டி விட மாட்டேன், நீ இதெல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம், ஆனால் நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஹெல்ப் தான், இது எல்லாமே மல்லி தான் பண்ணன்றதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸை நீ எப்படி ரெடி பண்ணுவியா, என்ன பண்ணுவியான்னு சொல்லிட்டு தெரியாது மேடம். அது எப்படி மேடம் நான் ரெடி பண்ண முடியும், நீ ரெடி பண்ணி தான் ஆகணும் ரகு. நீ ரெடி பண்ணலன்னா அடுத்த செகண்ட் உன் நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உன் மேலே பொய் கேஸை போட்டு உன்னை நான் ஜெயிலுக்கு தர்றது ரொம்ப நேரம் ஆகாது. அதனால புரிஞ்சவன் தெளிஞ்சுக்குவான், தெரிஞ்சவன் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. அதனால நீயே புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ புரிஞ்சுக்கல, இல்லை இதுதான் நடக்கும், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன் தலையெழுத்து தலையள்ளி போட்டுனே போயினே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை விட்டுட்டு என் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, இந்த பக்கம் போனாலும் குத்துது, அந்த பக்கம் போனாலும் குடையுது, எந்த பக்கம் தானே நான் போறது, எப்படி போனாலும் அடின்னு அடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக தாங்க இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கொண்டு நாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம், நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எப்பவுமே நம்ம பருப்பு வேகாத ராசா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போறோம், ஏதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம்னா அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகா தான். அப்படி என்னடா பண்ணாங்க தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம மல்லி. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தப்பு எதுவுமே நான் செய்யலை, ஆனால் அந்த தப்பெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு என் மேலே குற்றத்தை சாட்டுறாங்க. இது எப்படி நான் ஏற்றுக்க முடியாது, தப்பை எதையும் நான் செய்யாமல் ஏற்றுக்க மாட்டேன், இது எல்லாமே தீபிகா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பக்கம் கேஸை திருப்பணும்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் பிளான் பண்ணி மனோகர் காய் நகரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. மனோரே, நீ ஒரு விஷயத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரும் பக்கம் நிற்க முடியாது, எல்லாரும் ஒரு பக்கம் ஆளை விட்டா சரின்னு சொல்லிட்டு கதர்னு ஓடணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே தெரியும். நீ இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்ட இல்லையா, இனிமே பாரியா நம்ம ஆட்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னடா இது, எப்படி போனாலும் ஒரு பக்கம் நமக்கே ஆப்பா வருது, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு நம்ம விட்டுட்டும் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கார்னர் பண்ணி ஒவ்வொருத்தரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லா பிரச்சனையும் நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன வழி, என்ன தீர்மானம் அப்படின்றத கண்டிப்பா நாம தான் யோசிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகாவோட குழந்தை இருக்காங்களா, அவங்க
வச்சு தான் இந்த கேஸவே நான் மூடி கொண்டு வரணும். அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், அழைச்சிட்டு வந்து அவங்கள போலீஸ் முன்னாடி நிப்பாட்டி அவங்க மூலியமாக இந்த தப்பை எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபணம் படுத்தணும். அப்படி நிரூபணம் படுத்திட்டாவே போதும், நம்ம பாதிக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இது நடக்குமா, சாத்தியக்குறி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. நடக்கும், நடக்காமையும் இருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம். அதனால் யோசிச்சு சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு புரிய வரும். டே அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம யோசிச்சாகணும். பாப்பா என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளாக முடியுது எனக்கு மனசில் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெத்த பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. ஒரு பக்கம் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஆடுறா, ஒரு பக்கம் கண்ணு தெரிஞ்சுறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் தாங்க இருக்குது. இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்ரீனிவாசா இந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லி மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யும். நன்றி, வணக்கம். வந்து நம்ம தருங்க. D